ஹாய்ங்க, இது ஒரு வீக்கெண்ட் விலாகு. வீக்கெண்ட் விலாக்னாலும் ஒரு ஸ்பெஷலான விலாகு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தோம் இன்றைக்கி. நிறைய சமைச்சேன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம். விஜய் ஊரில் இல்லை முக்கியமாக, அதனால எங்களால் நிறைய விஷயம் பண்ண முடிஞ்சிச்சு. காலையில் எந்திரிச்சிருந்தா டிசைட் பண்ணேன் பூரி உருளைக்கிழங்கு பண்ணலான்னு. பூரிக்கு எப்போயுமே உருளைக்கிழங்கு தாங்க. நான் சன்னா, வெஜ் குருமா, பன்னீர் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் உருளைக்கிழங்கு அடிச்சிக்கவே முடியாது பூரிக்கு. யூஸ்வலாக பண்ணுறதுனா முதல் நாளே டிசைட் பண்ணி இன்ஸ்டா பாட்டில் டிலே குக்கில் போட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுருவேன். பட் இன்னைக்கு காலையில் தான் டிசைட் பண்ணேன். அப்படிங்கிறதுனால ஒரு கிச்சன் டவலில் ஈரமாக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை சுற்றி 3 minutes வச்சேங்க அவனில். பசங்க எந்திரிச்சிட்டானுங்க. அவனுங்களை வந்து பெட்டெல்லாம் ரெடி பண்ணுங்கள், நீட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் உருளைக்கிழங்குக்கான வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வெட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து நான் எல்லாமே போடுவேன். கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, இந்த மாதிரி எல்லாமே போடுவேன். காரத்துக்கு பச்சை மிளகாயும் இஞ்சியும் மட்டும்தான் போடுவேன். அது நிறைய போடுவேன். மற்றபடி மிளகாத்தூளோ வர மிளகாவோ எதுவுமே சேர்க்க மாட்டேன். பசங்களை வந்து ஒரு சைடு வீடெல்லாம் கூட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அவனுங்க ஒரு மாதிரி கூட்டுவானுங்க. அதுக்கப்புறம் நான் கடைசியாக ஒரு ஃபைனல் டச்சப் கொடுத்துக்குவேன். வெங்காயம், தக்காளி வதங்கிருச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சுங்க. 3 minutesலேயே நல்லா வெந்துருச்சு. தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் பூரி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை உருட்ட சொன்னேன் பசங்களை. அவனுங்க வந்து குட்டி குட்டியாக, நானே ரொம்ப குட்டியாக தான் போடுவேன், அவனுங்க அதை விட குட்டியாக உருட்டினானுங்க. எண்ணெய் வந்து நிறைய எடுக்க வேணால, அதனால குட்டியாக போடுவேன். அதோட குட்டியாக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். குட்டியாக போட்டு நிறைய பூரி சாப்பிடுவேன் பெருசாக போடுறத விட. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டேன். எனக்கு எப்பயுமே புஷ்ஷுன்னு வருங்க பூரி கரெக்டாக போட்டேன் அப்படின்னா. தேய்ச்ச உடனே போட்டுறணும். கொஞ்சம் நேரம் வச்சா கூட அது புஷ்ஷுன்னு வராது. எண்ணெய் கரெக்டாக சூடில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நல்லா உப்பி வரும். ஸோ அதை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு ப்ரான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். விஜய்க்கு வந்து ப்ரான் ஒத்துக்காது, நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் வந்து எங்கள் வீட்டில் விஜய்க்கு மட்டும் ஒத்துக்காது. எங்கள் 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நாங்கள் விஜய்க்கு ஒத்துக்காதனால அடிக்கடி பண்ணவே மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போனாலும் அதை ஆர்டர் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. அதனால இந்த பிங்க் ப்ரான் வாங்கி வச்சுருந்தேன். நம்ம ஊரில் எனக்கு வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிறத விட பிங்க் கலரில் இருக்கிறது டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து ஃப்ரோசன் தான். ஃப்ரோசன் வந்து மோஸ்ட்லி அந்த டேஸ்ட் வராது. நம்ம ஊர் ப்ரான் டேஸ்ட் நிஜமாவே இங்கே எதுலேயுமே வரல. நானும் எல்லாமே ட்ரையல் பார்த்துட்டு தான் இருக்கேன். இதுவுமே இன்றைக்கி ட்ரையல் பார்க்க தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு ப்ரான் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வெட்ட ஆரம்பித்தேன். இது வந்து நான் கேரளா ஸ்டைலில் ப்ரான் பிரியாணியாக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் நாங்கள் சென்னையில் நிறைய வீட்டில் குடியிருந்திருக்கோம். அதில் ஒரு வீட்டில் வந்து கீழே ஒரு மலையாளி முஸ்லீம் இருந்தாங்க. அவங்க வந்து இது பண்ணி கொடுத்தாங்க ஒரு டைம். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். ப்ரான்லலாம் பிரியாணி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் விஜய்க்கு ஆக்சுவலி ஒத்துக்கும் ப்ரானு, இப்போ தான் ஒத்துக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த ரெசிபி பண்ணுறேன். எனக்கு ஞாபகம்லாம் இல்லை, குத்து மதிப்பாக பண்ணுவேன் நானே. ஏதாவது எல்லாம் கையில் கிடைக்கிற பொடியெல்லாம் போட்டு எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. ரைஸ் ஒரு சைடு வந்து வேக வச்சுட்டோம். ஸோ இப்போ ப்ரான் கிரேவி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய் ஊற்றுனேன். நெய் வந்து அடி போர்ஷன் வந்துருச்சு. நான் வந்து இங்கே எனக்கு நெய் காய்ச்சும் போது முருங்கைக்கீரைலாம் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால கருவேப்பிலை தான் போடுவேன். ஸோ அந்த கருவேப்பிலை தான், அது கூட ஹோல் ஸ்பைசஸ்ஸு, சோம்பு அதெல்லாம் போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோஸ்லாம் வெட்டினதெல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே போட்டுட்டேன். மல்லித்தூளும் போட்டேன். ப்ரானில் வந்து அதுக்குள்ளே உப்பு காரம் தான் போட்டிருக்கேன். அதனால இந்த கிரேவிக்குள்ளே உப்பு காரம் இதில் தான் போட்டேன். அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு சைடு ஈரல் பண்ணலாம். மட்டன் ஈரல் வாங்கி வச்சுருந்தேன்னா ஒரு ஈரல் வாங்கினேன். அது ஒரு டைம் பண்ணிட்டேன். அதோட ஹாஃப் போர்ஷன் இருந்தது, அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதை இன்றைக்கி பண்ண போகிறேன். இங்கே வந்து அப்படி தான் தருவாங்க, கொஞ்சமாலாம் தரமாட்டாங்க. எனக்கு வந்து அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. நான் மோஸ்ட்லி வந்து மருந்தை விட இந்த மாதிரி ஃபுட்லேயே தான் ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னு பார்ப்பேன். அதனால அந்த ஈரல் மீதி இருக்கிறதையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய வெங்காயம், தக்காளி, இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி ஃபுல்லுத்தையும் காலி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு அதே மாதிரி சோம்பு, ஸ்பைசஸ்லாம் போட்டு இந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு இஞ்சி பூண்டு, கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், இதே தான். மிளகுத்தூள் கடைசியாக போடுவேன். மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு ஈரலையும் போட்டுட்டேன். ஈரல் வந்து கொஞ்சம்
ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, வெந்தால் ஹார்ட் ஆகிடும். ஸோ அது பண்ணிவிட்டு ஒரு சைடு கேரட் வந்து திருவினது இருந்தது, அதை வந்து தயிர் பச்சடியாக பண்ணிட்டேன். எனக்கு பிரியாணியோட தொட்டு சாப்பிட பிடிக்காதனாலும் பிரியாணி பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது சாலட் ஒன்று பண்ணிடுவேன். தயிர் பச்சடி அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ற மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்காதனால அதுலையாவது அட்லீஸ்ட் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ ஈரலும் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டால் போதும், அதிலே ரெடி ஆகிடும். ப்ரானும் ஒரு சைடு போட்டு அது ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. சரி, தம் கட்டுறதுக்கு லேயர் மாதிரி இன்ஸ்டா போட்டோட அந்த வெசல்லையே வந்துட்டு கீழே ப்ரானை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுட்டு ரைஸ் போட்டுட்டு, புதினா கொத்தமல்லிலாம் இல்லை, அதனால நான் வாங்கவும் இல்லை. நான் எல்லாமே இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண முடியும்னா அப்படியே பண்ணிடுவேன். மின்ட் வீட்டில் உள்ளது இருக்குது, அதை மட்டும் இந்த மாதிரி லேயரில் போட்டுட்டு ஆனியனும் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் போட்டு ரைஸ் மேலே அதையும் போட்டுட்டு இன்னொரு லேயர் திரும்ப அந்த கிரேவி அடிக்கிட்டு திரும்ப ரைஸ் அடிக்கிட்டு அந்த மாதிரி 2 லேயர் போட்டிருந்தேன். அதை வந்து ஃபாயிலில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இவனுங்க ஸ்விம்மிங் போகணுன்னு சொன்னானுங்க. அங்கே போயிட்டு வர வழியில் பார்த்தா சிட்டுக்குருவி வந்து ஒரு கூடு மாதிரி கட்டிகிட்டு இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தானுங்க. இங்கே வந்து நிறைய சிட்டுக்குருவி புறாலாம் பார்க்கலாம். நாங்கள் இருக்கிறது வந்து ரொம்ப பிஸியான ஏரியா தான், பட் ஸ்டில் இங்கே வந்து எல்லாமே இருக்கும். அணில் எல்லாமே வந்து ரொம்ப காமனாக பார்க்கலாம். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இப்போ சிட்டுக்குருவிலாம் ரொம்ப இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இங்கே தெரில, நிறைய சிட்டுக்குருவி இருக்கும் ஆக்சுவலி. அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் பிரியாணி வந்து ரெடியாக இருந்தது. ஸோ அந்த பிரியாணியை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு கேரட் தயிர் பச்சடியும் வச்சுட்டு அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா கும்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவனுங்களை கூட்டிகிட்டு போனேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ லைப்ரரியில் போயிட்டு அவனுங்களை விட்டுட்டு நான் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே வந்து ஏதோ ஒரு செஷன் மாதிரி ஏதோ நடந்துட்டு இருந்தது. பிங்கோ தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க, பட் அது என்ன ப்ரோக்ராம்னு தெரியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்ட் மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கிட்ஸ் படிக்க வந்துட்டு இருந்தாங்க, ஒளிஞ்சு பிடிச்சிலாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறானுங்க பாருங்கள், சப்வே சர்ஃபர்ஸ் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலி நம்மலாம் காலேஜ் படிக்கும் போதே இந்த கேம் இருந்ததில்ல, இன்னும் இது இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ அதை விளையாண்டுட்ருக்கானுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன், அங்கே வந்து அவங்க ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம போய் சொன்னால் தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க, இல்லைனாட்டி இல்லை அந்த டெஸ்க்டாப் வந்து இவனுங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 1 hour நீங்கள் ஏதாவது ரீட் பண்ணணும், புக் எடுக்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் 1/2 hour வந்து நான் உங்களுக்கு ஆக்சஸ் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கடைசி 1/2 hour தான் விளையாண்டுட்ருக்கானுங்க. இன்னொரு 5 மினிட்ஸுங்கிறானுங்க. பட் ஆனால் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டேன். புக்ஸ் எல்லாமும் எடுத்துட்டோம், புக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தானுங்க. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சின்னவன் எப்படி விளையாடுறான் பாருங்கள். காலையில் எல்லாத்தையும் அடுக்கி வச்ச திங்ஸ் எல்லாம் திரும்ப பரப்பி வச்சுருக்கான். இவன் விளையாட்டே இதுதான், எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அடுக்கி வச்சு, அதாவது தரையில் நம்ம இப்போ லிவ் பண்ணுற ஏரியாவில் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருவான். அது வந்து என்னவா வருவான் இவன் ஃப்யூச்சர்லன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.